ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா 2015 ரிலீஸ் ஆன தி வேவ்னு சொல்லப்படுற சூப்பரான சர்வைவல் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ சர்வைவல் படத்துக்கு ஆன்லைனெல்லாம் தேவைப்படாது இல்லையா, இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இந்த நார்வே நாடு இருக்குல்ல, அங்கே ஏகப்பட்ட மலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மலைகளில் எப்போ வேணாலுமே பிளவு ஏற்பட்டு லேண்ட்ஸ்லைட் ஆகி எதிர்பார்க்காத டைமில் வந்து சுனாமி வரும். அப்படி நிறைய இன்சிடென்ட் வந்து அந்த நாட்டில் நடந்திருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படி திடீர்னு சுனாமி வந்தால் என்ன ஆகும், மக்கள்லாம் எப்படி தப்பிக்க போராடுவாங்க அப்படின்ற கதையை வந்து பயங்கர விறுவிறுப்பா சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபுட்டேஜ் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அதுவும் ஹிஸ்டரியில நார்வேஜியன் நாட்டில் நடந்த ஒரு சுனாமியை பத்தி போட்டு காமிக்கிறாங்க. ஜனவரி 5 1905 வருஷம் நைட் டைம்ல ஒரு கொடூரமான சுனாமி வந்து நார்வே மக்களை வந்து தாக்கியிருக்குது. அதனால கிட்டத்தட்ட 63 மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க போல. ஸோ அதை பத்தி தான் இந்த ஃபுட்டேஜ்ல வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த நார்வேல நிறைய மலைகளா இருக்கும். அந்த மலைகள் வந்து எப்போ வேணாலுமே லேண்ட்ஸ்லைட் ஆகி பக்கத்தில் இருக்கிற கடலை விழுறதுனால அடிக்கடி சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த டைம்லயும் லேண்ட்ஸ்லைட் ஆகி கிட்டத்தட்ட 40 மீட்டர் ஹைட்ல வந்து சுனாமி வந்திருக்கும். ஸோ அதனால தான் நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு அப்படியே நார்வே நாட்டையும் காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான மலைகளா இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 300 மலைகளுக்கு மேல அன்ஸ்டேபிளா இருக்குது. அதாவது அங்கங்க கிராக் விழுந்து எப்போனாலுமே கடலுக்குள்ள விழுந்து எதிர்பார்க்காத டைம்ல சுனாமி வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னதான் அந்த டைம்ல சுனாமி வந்து நிறைய பேரை கொலை பண்ணியிருந்தாலுமே மக்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சரான இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் நார்வேல இருக்கிற கேங்கர்னு சொல்லப்படுற பகுதியில தான் இந்த மவுண்டன் வந்து அதிக கிராக் விழுந்து எப்போ வேணாலுமே தண்ணிக்குள்ள விழுறதுக்கான சூழ்நிலை இருக்குது போல. இருந்தாலும் கேங்கர்ன்ற பகுதியிலுமே மக்கள் வந்து பயப்படாம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது போக அந்த டைம்ல அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது இல்ல. ஆனா இப்போ தான் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா, அதனால சுனாமி எப்போ வரும், லேண்ட்ஸ்லைடு எப்போ ஆகுன்ற மாதிரி மானிட்டர் பண்ணி மக்கள் வந்து கொஞ்சம் பயத்து போக்கி அந்த ஆபத்தான பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த படத்தோடைய ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட், பேர் வந்து கிறிஸ்டியன். அவனும் இந்த கேங்கர்னு ஒரு வில்லேஜ் சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஹீரோவுக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. அதில் இவனுடைய பையன் பேர் வந்து சாண்ட்ரா, பொண்ணு பேர் வந்து யூலியா. அது போக ஹீரோடைய ஒய்ஃப் பேர் வந்து ஈடன். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. அது போக நம்ம ஹீரோ வந்து ஜியாலஜிஸ்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால அடிக்கடி நிலநடுக்கங்களை செக் பண்ணுறதுக்காகவே மலைகளுக்கு வந்து அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர வீட்டில் பார்த்தா அவனுடைய பொண்ணு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு பார்த்தா அவங்க அந்த வீட்டில் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கிற பிளம்பிங் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ பேசாம பிளம்பரை கூட்டிருக்க வேண்டியது தானே, இதை ரிப்பேர் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னதும் அவங்க வெளியில வந்துட்டு, அட என்னங்க நீங்க, நம்ம இன்னும் 2 நாள்ல இந்த ஊரையே காலி பண்ணி போக போறோம், அதுக்கு எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, அதான் நானே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ஹீரோடைய ஃபேமிலி வந்து இந்த வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு போக போறாங்க போல. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்து இப்போதான் அந்த பிளான் வந்து செயல்பட போகுது. அதனால ஹீரோடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஹீரோவுக்கு அதை நினச்சி ரொம்பவே கவலை. ஏன்னா இத்தனை வருஷம் இந்த ஊரில் ஜியாலஜிஸ்டாக வேலை பார்த்த நம்ம ஹீரோ இப்போ திடீர்னு வேற ஊருக்கு போக போகிறான்ல. வேற ஊரில் இந்த மாதிரியான வேலை கிடையாது, ஏதோ ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை போல. ஸோ அதை நினச்சி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், அந்த ஊரை விட்டு போக போகிறோமேன்ற மாதிரி. அதனால அவன் இவ்வளோ நாள் வேலைக்கு போட்டு போன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, இதெல்லாம் இதுக்கப்புறம் தேவைப்படாதுல்ல, தூக்கி போட்டுருமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஸோ ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீலிங்ல இருக்கான்ற மாதிரி. அதனால ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாரு, நமக்குன்னு ஒரு புது லைஃப் வந்து அங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமாவது நீ எங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ, நம்ம அதிகமா லவ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலி இதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்துரும்ன்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையா தான் இருக்குது. ஸோ அதனால லாஸ்டா அவன் ஒர்க் பண்ற இடத்துக்கு போறான். ஸோ இன்னைக்கு தான் இவனுக்கு லாஸ்ட் டேட்டும் கூட. அதான் அந்த வில்லேஜ்ல இருக்கிற சேஸ்மாலாஜிக்கல் ஸ்டேஷனுக்கு போறான். இந்த இடத்துல தான் பல வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தான். இப்போ திடீர்னு போக போறான் இல்லையா. ஸோ அதனால ஹீரோ கூட ஒர்க் பண்ற கொலீக்லாம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுலயும் இந்த யாக்கோபுன்னு இருக்கார் இல்லையா, இவர் தான் இந்த இடத்துல மேனேஜர். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்து மார்கட், ஒரு பையன் பேர் ஆர்விட், இன்னொரு பையன் பேர் வந்து ஜார்ஜ். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு தானே கடைசி நாள், அதனால ஒரு சின்ன ஃபேர்வெல் மாதிரி கொண்டாடுறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு வேலை பார்ப்பான், எவ்வளவு டெடிக்கேட்டா வேலை பார்ப்பான், ஸோ அதே மாதிரி அவன் சிட்டிக்கு போய் அவன் எந்த வேலை பார்க்கறானோ அந்த வேலையில சக்சஸா வரணும்ன்ற மாதிரி பாராட்டி நம்ம ஹீரோவை பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவும் சரி ஓகே இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற நம்மளுடைய கொஞ்சம் திங்ஸை பேக் பண்ணலான்னு அங்க இருக்கிற அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல இவனுடைய கொலீக்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற டிவைஸ்ல ஏதோ ஒரு வித்தியாசமான சிக்னல் காமிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் என்ன சிக்னல் இது அப்படின்னு வந்து பாக்குறான். பார்த்தா திடீர்னு கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி அந்த சிக்னல் வந்து காமிச்சிட்டு இருக்குது. என்னது இது திடீர்னு இப்படி காமிக்குதுன்ற மாதிரி பாக்குறான். ஆனா மத்த இதுல இருந்து அந்த அளவுக்கு சிக்னல் வரல. ஸோ அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கும் போது அங்க உள்ள மேனேஜர் வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள்,
இந்த வேலையை வந்து நாங்க பாத்துக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஸோ நீ உன்னுடைய ஃபேமிலி போய் பாரு சரியா, இதை பத்தி தேவையில்லாம எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ உங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த ரீடிங் எடுக்கப்பட்ட மலையில இருக்கிற கிரவுண்ட் வாட்டரையும் கொஞ்சம் இது வந்து காணாம போயிருக்கும். ஸோ என்னாச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் வந்து என்ன மறுபடியும் ஒர்க்கை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க இந்த ஒர்க்கையே மறந்துருங்க, ஏன்னா நம்ம சிட்டிக்கு போக போறோம், வேற லைஃப் இருக்குது நமக்கு அப்படின்னு ஹீரோ ஆறுதல் படுத்திட்டு போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, லேட் ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் 2 நாள்ல நம்ம கிளம்பணும்ல அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுடைய பையன் வந்து சைடில் கடலையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு, சோகமா இருக்கிறியா அப்படின்னு கேட்டதும் ஆமாப்பா, எனக்கு இந்த ஊரை விட்டு வர விருப்பமே இல்லை, இந்த இடத்துல இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு காலி பண்ணணும்னு சொன்னா மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறான். அதே டைம்ல ஹீரோடைய வீட்டுக்கு அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே இவங்களுக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் வந்தவங்க நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளோ நாள் மலை மேலெல்லாம் ஏறி வேலை பார்த்த, இனிமேல் கோட் சூட்லாம் போட்டு கெத்தா ஆஃபீஸுக்கு போகணும், எப்படி தான் இருக்க போறியோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நானும் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்ல, ஸோ இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட்லாம் இருக்குது, ஸோ அதை முடிச்சுட்டு தான் என்னால் வர முடியும் அப்படின்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து கிளம்பிட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு போட் கிராசிங்கை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போகிறான். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கும்ன்றதுக்காக. ஸோ அப்படி வரும்போதும் நம்ம ஹீரோ அந்த ரீடிங்கை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கிறான். ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ஒருவேளை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வண்டியை திருப்பிடுறான். போட்டு பார்க்க குழந்தைங்க வந்திருந்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஒர்க் பண்ணுற இடத்துக்கே கூட்டிட்டு போயிடுறான். போனதுமே அவங்க கிட்ட நீங்கள் இங்கேயே காரில் இருங்க, நான் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வரான். ஸோ அவன் கூட வேலை பார்க்குறவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து என்னடா நீ மறுபடியும் வேலைக்கு வந்திருக்கேன்னு ஷாக்காகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து காமிச்சு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். ஸோ கிரவுண்ட் வாட்டர் காணாமல் போயிருக்குன்னா அதுக்கு வந்து நிறைய சில பிரச்சனைகள் வரும். என்னன்னா அது வேற திசையை நோக்கி போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருக்கும். அது அப்படியே புது லேயரை ஃபார்ம் பண்ணி போயிருக்கிறதுனால தான் நம்ம வச்சிருந்த சென்சார்ஸோடைய ஒயர் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை போய் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஏதாவது நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்ட அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே அப்படின்னா நீயே போய் பார்த்துட்டு வந்துருன்னு சொல்லி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அந்த மலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த டிவைஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மலையை நோக்கி போகிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயின் அவளுடைய ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோடைய பையன் கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா எங்களை போட்டு பார்க்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, இனிமே அவர் ரிட்டர்ன் வரல அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த டிவைஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக அந்த மலைக்குள்ளே இறங்கி வராங்க. அப்படி வரும்போது தான் தெரியுது அங்கே இருக்கிற பாறைகள் சில இது வந்து இடம் மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணி போனதுனால தான் ஒயரும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறத நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன வேகமாக மறுபடியும் உங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே வச்சு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மவுண்டனும் கொலாப்ஸ் ஆக்கி தண்ணிக்குள்ள விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக மிகப்பெரிய வேவ் கூட வரலாம் அப்படி இப்படின்னு பதற்றத்தில் பேசிட்டு இருக்க. ஆனால் அங்கே இருக்கிற மற்றவங்க எதுவுமே இதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கிடையாது. இதை மக்கள்கிட்ட சொல்லி பயமுறுத்துறதுக்கும் அவங்க விரும்பல போல. அதையும் தாண்டி இது வந்து கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் வர்றதுக்கான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் லீவ் டைம் போல, அதிகமாக இப்போ தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா பயப்படுவாங்க. அதனால நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய இது தெரிஞ்சால் மட்டும் நம்ம இது பண்ணலாம், அது வரைக்கும் நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிறோன்ற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்லி சமாதானப்படுத்தி மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா வெளியில் அவனுடைய பசங்களை காணோம். அப்புறம் தான் தெரிய வருது அவங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலுக்கே போயிட்டாங்கன்றது. உடனே வேகமாக ஹோட்டலுக்கு வரான். ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிடு, ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துருச்சு அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. இப்படி பொறுப்பு இல்லாமல் குழந்தைங்கள வெளியவே விட்டுட்டு போயிருக்கீங்க, நீங்கள் தான் அந்த வேலையை விட போறீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி சாரி கேட்டுடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோடைய சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்றானா அப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் தங்கலாம், எனக்கு வீடை பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவா அந்த குட்டி பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்குறதுக்காக கிளம்புறாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க இந்த ஊரை விட்டே போக போறாங்க. ஹீரோயினும் அவளுடைய பையனும் மட்டும் ஹோட்டலில் ஸ்டே பண்றாங்க. ஏன்னா வீட்டில் உள்ள எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ வீட்டில் எதுவும் இருக்காதுன்றதுக்காக ஹீரோடைய பையன் என்ன சொல்லிடுறான்னா இந்த மாதிரி நான் அம்மா கூட ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வராங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் இவங்க ஸ்டே பண்ண போறாங்க. அதுக்காக அவங்க பேக் பண்ணி வச்சிருந்த இடத்துலயே இவங்களுக்கு தேவையான மேட்ரஸை மட்டும் நம்ம ஹீரோ வந்து எடுத்துட்டான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் அவளுடைய பையனுக்காக ஹோட்டலில் ஒரு ரூமையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஸ்டேஷனை காமிச்சா அவங்க வந்து நில அதிர்வுகளை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே 2 பேரும் எப்போதுமே ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்றதை நினைச்சா பயமா இருக்குது, ஒருவேளை பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துருமா அப்படின்னு
இன்னொருத்தன் கேட்க, அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவும் நாளைக்கு தான் நம்ம போய் அங்கே போய் செக் பண்ண பார்க்க போகிறோம்ல, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறான். அப்படியே நைட் ஆகுது. ஹோட்டலில் ஹீரோடைய பையனை காமிச்சா அவனுக்கும் அந்த ரூமில் தூக்கம் வரல போல. அதனால சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல இருந்து அப்படியே வெளியில் வரான். அதே சமயத்தில் இந்த செட் ஸ்டேஷனை காமிச்சா அங்கே வந்து ஒரு புது விதமான சிக்னல் வந்திருக்குது. அது எந்த மாதிரியான சிக்னல்லாம் வந்திருக்குன்னா, இந்த மவுண்டெயினில் உள்ள பாறைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகிற மாதிரியான சிக்னல். ஸோ இதை வந்து அந்த மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேனேஜரும் சரி ஓகே நம்ம கீழே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு மேனேஜரும் கூட இந்த ஆர்பின்னு சொல்லப்படுற இன்னொருத்தனும் அந்த மலைக்குள்ளே போய் செக் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதே தாட் தானே இருந்துட்டு இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி நில அதிர்வுகள் அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்லைட் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதுக்கான டேட்டாவெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக காத்துட்டு இருக்குது. ஏன்னா இப்படி கிரவுண்டில் இருக்கிற வாட்டர் வேற திசையை நோக்கி போக ஆரம்பிச்சா லேண்ட்ஸ்லைடு வந்து உடனடியாக நடக்காது போல, அதுக்கு பதிலாக மவுண்டன் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இப்படி கம்ப்ரஸ் ஆன உடனேயே லேண்ட்ஸ்லைடு வரும் போல. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமாக என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி மேனேஜரையும் இன்னொருத்தனையும் உள்ள போய் செக் பண்ண சொல்லாதீங்க, அங்கே இந்த மவுண்டன் வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் அவர் தான் உள்ள போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அப்படி அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க அந்த மலைக்குள்ள போய் ஏதாவது இருக்கா என்ன பிரச்சனைன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே உள்ள பாறைகள்லாம் நகர ஆரம்பிக்குது. அதாவது ஒவ்வொரு இடமா கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்க இதை பார்த்து அவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஸோ இதை பற்றி ஹீரோவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுமே ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா, சீக்கிரமா எமர்ஜென்சி சிக்னலை கொடுத்துருங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட்ஸ்லைட் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுமே ஸ்டேஷன்ல இருந்து அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போய் ஹீரோ சொன்ன மாதிரி அந்த எமர்ஜென்சி சிக்னலை அமைக்கிடுறா. அதனால ஊர் ஃபுல்லுமே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதாவது இன்னும் 10 நிமிஷத்துல லேண்ட்ஸ்லைட் ஆக போகுதுன்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ஹோட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோ இன்னும் கேட்கிறா. அதே சமயத்துல இந்த மலைக்குள்ள வர 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதுலயும் அந்த மேனேஜர் வந்து ஒரு கேப்லயே வந்து விழுந்துடுறான். கூட இருந்த இன்னொருத்தன் தான் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சமயத்துல கம்ப்ரஸ்டான அந்த மவுண்டெயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லேண்ட்ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது அப்படியே தண்ணிக்குள்ள போய் விழ இதனால ஒரு பெரிய சுனாமி வந்து வர ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்களுக்கும் அந்த அலாரம் அடிச்சிருக்கோம்ல, அதனால எல்லாரையுமே இங்கிருந்து காலி பண்ண சொல்லணும். சீக்கிரமா இந்த ஹோட்டலோடைய பஸ்ல ஏற சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும்ன்றதுக்காக எல்லா கெஸ்டையும் வேக வேகமா தட்டி சீக்கிரமா கிளம்புங்க, இங்க ஒரு பெரிய சுனாமி வந்துட்டு இருக்குது அப்படின்னதும். ஆனா அங்க இருக்கிற யாருமே இதை நம்புற மாதிரி இல்ல. என்னமா இப்படி சொல்ற, இப்பதானே அலாரம் அடிச்சிருக்குது, மேபி வராம கூட போகலாம், நம்ம நாளைக்கு கூட இங்கிருந்து கிளம்பலாம்ல அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. உடனே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லி திட்டி எப்படியோ கடைசியா அங்கிருந்து வெளியில போறதுக்கு சம்மதிக்க வச்சிட்டா. உடனே வேக வேகமா அங்கிருந்து காலி பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நம்மளுடைய பொண்ணை சேஃபா நீங்க பார்த்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, நானும் அந்த ஹோட்டல் பஸ்ல வேகமா ஏறி வந்துருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணேன். உடனே நம்ம ஹீரோவும் கார் எடுத்துட்டு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போறான். ஆனா போற வழி ஃபுல்லா டிராஃபிக். இப்படியே இருந்தா அந்த சுனாமி வந்து எல்லாத்தையுமே அடித்து தூக்கிறோன்றதுக்காக நம்ம ஹீரோ வேக வேகமா காரை விட்டு இறங்கி அந்த மலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கிட்டையும் வாங்க இறங்கி வாங்க, சுனாமி வந்துட்டு இருக்குது அப்படின்னு கத்தவும் கொஞ்சம் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி ஓடி போறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஹோட்டலை காமிச்சா எல்லாருமே பஸ்ல ஏறிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவளுடைய பையனை தேடி பார்த்தா அவனை வந்து காணோம். அவன் தான் ஸ்கேட் பண்றதுக்காக காரிடார் போயிருப்பான் இல்லையா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. பையன் இல்லாம இவளால போக முடியாதுல்ல, எங்க போனா அப்படின்னு பயத்தோடய தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பஸ்ல உள்ளவங்கலாம் சீக்கிரமா கிளம்பணும் வாங்கன்னு கூப்பிட நம்ம ஹீரோயின் வந்து வரல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. உடனே ஒரு கப்பல் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஹோட்டல் வந்துட்டாங்க. மற்ற எல்லாருமே பஸ்ல வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த மலை பக்கத்துல காமிச்சா அங்க வந்து எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்கல்ல. அப்ப அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய அலை வந்து வந்துட்டு இருக்குது. இவங்களும் கிட்டத்தட்ட வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டாங்க. அப்படி எல்லாருமே பயத்தோடைய தலைதறிக்க ஓடிட்டு இருக்கவும் ஒரு லேடி என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாம ஒரு காருக்கு இடையிலையா மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ அவங்களையும் எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக சின்ன பொண்ணு வேகமா நீ மற்றவங்க கூட சேஃபா போ, நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு இவன் இந்த லேடியை காப்பாற்றலான்ற மாதிரி வரான். அதுக்கப்புறம் எப்படியோ காப்பாத்திட்டு ஓடலான்னு பார்த்தா அந்த மிகப்பெரிய வேவ் வந்து வந்துட்டு இருக்குது. சரி ஓகே இதுக்கு மேலே போனால் நம்மளை அடித்து தூக்கிட்டு போயிடும்ன்றதுக்காக காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த சுனாமி வந்து அடிக்கும் பாருங்க. கண்ணாடி எல்லாம் செதறி இவங்க மேலே தெரிக்குது. காரையே அப்படியே அடித்து இழுத்துட்டு போகுது. இதனால நம்ம ஹீரோ வந்து அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் அவளுடைய பையனையும் கண்டுபிடிச்சிடுறா. உடனே சரி ஓகே இங்கிருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு வேகமாக வெளியில வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய அலை வந்து வந்துட்டு இருக்குது. இதுக்கு மேலே இங்கிருந்து வெளியில போனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக இவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹோட்டலுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனா கொஞ்சம் தப்பிக்கலான்ற மாதிரி வேகமாக ஓடுறாங்க. அப்படியே இந்த அலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலையும் அடிச்சு சுக்குநூறாக்குது. ஒவ்வொரு ரூமா வேகமா வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வேக வேகமா ஓடி அந்த பேஸ்மெண்ட் கதவை திறக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு வருது. இவங்களும் கிட்டத்தட்ட எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. இருந்தாலும் தண்ணி அவ்வளவு வேகமா வந்துட்டு
வந்ததுனால அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போகுது. இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த கதவை வந்து மூடுறாங்க. ஸோ அந்த ரூம் வந்து இந்த பாம்ல இருந்து சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு ஷெல்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கப்பல் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருந்தாங்க இல்லையா, அதில் இருந்த அந்த ஒய்ஃப் வந்து தண்ணியோடைய அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால அங்கே இருந்த பெரியவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா இவங்களை காப்பாற்ற போய் அவருடைய ஒய்ஃபையே பறி கொடுத்துட்டாரு இல்லையா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் அப்படியே லைட்டாக கண்மொழிக்கிறான். பார்த்தா இன்னுமே சாகலை போல, தலைகீழா கார் கிடக்குது. உடனே பக்கத்தில் இருந்து லேடிக்கு என்னாச்சுன்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அலை வந்து அடிச்சு பின்வாங்கியிருக்கும் போல, அதனால தான் நம்ம ஹீரோ வந்து எப்படியோ தப்பிச்சிடுறான். ஸோ மெல்ல அப்படியே அந்த கார்ல இருந்து வெளியில இறங்கி வரான். வெளியில பார்த்தா எல்லா காருங்களுமே அப்படியே செதறி கிடக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த சைட் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க இந்த மார்கெட் லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த மலை ஸ்பாட்ல இருந்து ஒரு சிக்னல் வருது. ஸோ யாருன்னா யாக்கோப் தான் கால் பண்றாரு. ஸோ 2 பேரும் உள்ள செக் பண்ண போய் இந்த பாறைகள்லாம் நகர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டான், ஒருத்தர் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஸோ அவனும் எப்படியோ தப்பிச்சு மேலே வந்து இதை பத்தி அவனுடைய டீம்மேட்ஸ் கிட்ட சொல்ல அவங்களும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த சுனாமி வராது. ஏன்னா அவங்க ஹையஸ்டா இருக்கிற இடத்துல தான் கட்டியிருந்திருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ மெல்ல அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கிறான் இல்லையா. ஸோ கார் எல்லாம் உடஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஓடி போன எல்லாருமே எப்படியோ தப்பிச்சிட்டாங்க போல. அதுல அவனுடைய பொண்ணையும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஸோ அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியே வருது. அதே சமயத்துல இங்க அந்த பஸ் வந்திருக்குதா, ஹோட்டல்ல இருந்து அந்த பஸ் வந்திருக்குதான்ற மாதிரியும் தேடி பார்க்கறான். ஆனா பஸ் வந்து இன்னுமே வரல. ஸோ அந்த பஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு என்னாச்சுன்றதும் அவனுக்கு தெரியல. அதே சமயத்துல இந்த சைடு இந்த பேஸ்மெண்ட்டை காமிக்கிறாங்க. 3 பேர் உள்ள வசமா மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அங்க தண்ணியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு சர்வேவர் கிட்ட இருந்து ஒரு மொபைல் போன் வாங்கிட்டு பஸ்ஸை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான்ற மாதிரி கான்டாக்ட் பண்ணிலாம் பார்க்கறான். ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதனால சரி ஓகே நம்மளே போய் தேடி பார்த்துருவோம் அப்படின்னு அவனுடைய பொண்ணை இங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்ட விட்டுட்டு நீ இங்கேயே சேஃபா இரு, நான் போயிட்டு அம்மாவையும் அண்ணனையும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி வேகமா அங்கிருந்து கிளம்புறான். இந்த சைடு பேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களை காமிச்சா அவங்க ஹோட்டல் ஃபுல்லுமே தண்ணியா இருக்குது. இந்த பேஸ்மெண்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டு இருக்குது இல்லையா. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு அவரை தெரியல. உடனே லைட்டா கதவை திறந்து பார்க்கறாங்க. பார்த்தா எல்லா தண்ணியும் உள்ள வர ஆரம்பிக்குது. உடனே அதையும் அடைச்சு எப்படியோ தண்ணி வந்துட்டு இருக்கிற இடத்துல சட்டையெல்லாம் வச்சு அடைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இந்த காரிடார்ல தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்தது ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அது மூலமா நம்ம வேணா நீந்தி போயிடலாம், அது வரைக்கும் நம்ம பொறுமையா அங்கே காத்திருக்கணும் அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் சரி சமமா தண்ணி வந்துருச்சுன்னா இவங்க அடியிலோடையே நீந்தி கரைக்கு வந்துடலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு பிளான் தான் போடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பஸ்ஸை தேடி ஹோட்டலை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இடையில அந்த பஸ்ஸை பார்க்குறான். பார்த்தா அது பாதியிலேயே சுனாமியில மாட்டி துவம்சமாகி இருக்குது. உடனே வேக வேகமாக உள்ள போய் யாராவது இருக்காங்களா, என்னுடைய ஒய்ஃப் உயிரோட இருக்காளா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான். ஒவ்வொரு பாடியும் செக் பண்ணி பார்த்தா ஆனால் எங்கேயுமே அவனுடைய ஒய்ஃபை காணும். ஸோ கண்டிப்பாக அவங்க இப்போ இந்த பஸ்ஸில் வரல அப்படின்னா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு விரக்தியில் வேகமாக ஹோட்டலை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். இங்கே பேஸ்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஏர் பாக்கெட் மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும். அந்த இடத்துல தண்ணி வச்சு மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் அந்த கப்பலில் இருந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எட்ட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சரியா நீச்சல் கூட தெரியாது போல, வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ தண்ணியில் முங்காமல் இருக்க யாரையாவது பிடிச்சி இழுப்போம்ல, அதனால அவர் அப்படியே நம்ம அண்ணக்காரனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே தண்ணியை குடிக்க ஆரம்பிக்க இதை பார்த்த ஹீரோயின் வேகமா அவளுடைய பையனையும் அவரையும் காப்பாற்ற மேலே தூக்க பார்க்குறான். ஆனால் அவர் விடவே மாட்டேங்கிறாரு. தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு வர வழியே கிடையாதுன்றதுனால பையனை வேகமாக இவ மேலே இழுக்க இதனால அவர் பேலன்ஸ் இல்லாமல் விட்டுட்டு தண்ணிக்குள்ளேயே மூழ்கி அப்படியே அந்த இடத்துல கீழே போயிடுறாரு. ஸோ இவங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டான். ஸோ உள்ள வந்து பார்த்தா எல்லாமே செதறி போய் கிடக்குது. இவனுடைய பையன் தங்கியிருந்த ரூம்க்கு வந்து அவனுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறான். எங்க போனீங்க, உங்களை நான் விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் ரொம்ப விரக்தி ஆகி அங்க இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு தூக்கி எறிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த சத்தம் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அம்மாவுக்கும் பையனுக்கும் கேட்குது. உடனே அவங்க இங்கிருந்து கத்தி பார்க்குறாங்க. ஆனா என்னதான் கத்துனாலும் மேலே கேட்காது இல்லையா. அதனால ஹீரோயின் என்ன பண்றானா அடியில் போய் ஒரு மெட்டல் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற பைப் லைனை வந்து வேகமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோக்கு கேட்டுருது. அப்படின்னா அடியில் யாரோ இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் வேக வேகமா பேஸ்மெண்ட் நோக்கி வர ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல பேஸ்மெண்ட்ல இங்க தண்ணியும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் கேப் தான் இருக்குது. அதனால நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே வெளியில போறதுக்காக ஏதாவது இடத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் இந்த பேஸ்மெண்ட்ல அடைச்சிட்டு இருக்கோம் இல்லையா சில துகள்கள், அதெல்லாம் தள்ளி விட்டு அவனும் உள்ள யார் இருக்கான்ற மாதிரி நீந்தி பார்த்து வந்துட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினையும் மீட் பண்றான். ஹீரோயினும் சைகை மூலமா அவங்க பையன் எங்க இருக்கான்ற மாதிரி காமிச்சு அவ வெளியில போறதுக்கான வழியை தேட ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ நேரா அவனுடைய பையனை பார்க்க வரான். கடைசியில அவனையும் கண்டுபிடிச்சிடுறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தானே டைம் இருக்குது, தண்ணி மட்டும் ஃபில் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா இந்த பையன் வந்து ரொம்பவே பயத்துல இருக்க நம்ம ஹீரோ தான் ரொம்பவே ஆறுதல் படுத்துறான். ஒண்ணு இல்ல, தைரியமா இரு, நான் அவன் கூட வரேன், கீழே வா பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த பையனையும் கூப்பிட்டு
சாப்பிட்டு வேக வேகமா தண்ணிக்கு அடியில் ஓடி இந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில வர்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி வர்ற வழியில அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு மூச்சு புண்ட ஆரம்பிக்குது. ஸோ அவன் வந்து ரொம்பவே பயத்துல இருக்கான்ல, அதனால கட்டுப்படுத்த முடியல. நம்ம ஹீரோ தான் வந்து அவனை மறுபடியும் சமாதானப்படுத்தி அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி இவனுடைய கொஞ்சம் மூச்சு காத்த அவனுக்கு கொடுத்துட்டு வேக வேகமா அவனை காப்பாத்திட்டு வெளியில போறதுக்கான பாதையை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அவங்க வெளியில வந்துடுறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோவால மூச்சை அடக்கி வைக்க முடியல. அதனால அவனுடைய பையனை வேகமா மேல அனுப்பிட்டு இவன் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பையனை வேகமா மேல காப்பாத்திட்டு இவ தண்ணிக்குள்ள குதிச்சு அவளுடைய ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா தண்ணிக்குள்ள போய் எப்படியோ கடைசியில நம்ம ஹீரோவை பிடிச்சி மேல இழுத்துட்டு வந்துடுறா. ஆனா அவன் வந்து அன்கான்சியஸா இருக்கிறான். உடனே வேக வேகமா சிபிஆர்லாம் பண்ணி பார்க்க ஆனா எதுவுமே வேலைக்காகல. நம்ம ஹீரோ வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படியே கிடக்குறான். ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இப்போ ஹீரோடைய பையன் நம்பிக்கையை கைவிடாம அவன் வேக வேகமா சிபிஆர் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படி விடாம பண்ணிட்டே இருந்ததுனால கடைசியா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தண்ணியெல்லாம் கொப்பளிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுது. அந்த இடத்துல 3 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு இந்த சின்ன பொண்ணை காமிச்சா அவ ரொம்ப சோகமா இருக்கிறான். அதாவது இவங்களை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ டீம்லாம் வந்திருப்பாங்க. ஸோ பயத்தோடய அங்க பாஸ் ஆயிட்டு இருக்கிற ஒவ்வொரு வண்டியுமே பார்த்துட்டு இருக்கிறா. அதுல அம்மா வராங்களா அப்பா வராங்களான்ற மாதிரி ஏக்கத்தோடய பார்த்துட்டு இருக்கேன். ஆனா யாருமே வர்ற மாதிரி இல்ல. ஸோ அப்படியே சோகமா சைட்ல திரும்பி பார்த்தா ஒரு 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, இவளுடைய அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் தான். அதனால வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ இப்போ கடைசியா ஃபேமிலியா ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனா இதுலயுமே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலுமே நிறைய பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஸோ அங்க மிச்சம் இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடமே அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஹெலிகாப்டர்லயும் இதுக்கப்புறமா ஏதாவது லேண்ட்ஸ்லைடு இப்போ உடனே நடக்க இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ நார்வே நாட்டில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் எல்லா மவுண்டனும் எப்போ தண்ணிக்குள்ள விழுந்து எப்போ சுனாமி வரும்ன்ற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே பயத்தோட இருப்பாங்க. ஸோ அதை வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த படத்தை டைரக்டர் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.